அந்த அம்மா தினமும் போச்சு, ஓயாமல் போச்சு, அவரை தொந்தரவு பண்ணுற மாதிரி போச்சு, அவரே நொந்து போகிற மாதிரி போச்சு. எனக்கு நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. எப்போ பார்த்தாலும் இதே பாட்டு தான். அந்த அம்மா அவ்வளோ பாடாப்படுத்துச்சு. அவ்வளவு பாடாப்படுத்தினது நிமித்தம் அவன் நியாயம் செய்யணும்னு நினைச்சானே, அதே மாதிரி நீங்களும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும்ங்கிற சத்தியத்தை இங்க சொல்றார். நல்லா கவனிங்க, கூப்பிடணும். இன்னைக்கு பொதுவாக பாருங்க, கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, காதல் பிரச்சனை. என்ன பிரச்சனை அது சொல்றதுக்கே நிறைய பேர் சொல்ல மாட்டேங்க. என்ன சங்கடமாக தான் இருக்குது. அந்த வார்த்தையோட புனிதத்தையே கெடுத்துட்டாங்க. அதனால சொல்ல சங்கடப்படுறீங்க. காதல் பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை. என்ன முடிவெடுக்கிறோம்? என்ன முடிவெடுக்கிறோம்? அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியம் அவன் சொல்றான் பாருங்க, மறுபடியும் வந்து என்னை உயிரை வாங்குறாளே. தொல்லை தாங்க முடியாம தாங்க தீர்ப்பே கொடுக்குறான். தொல்லை தாங்க முடியாம தீர்ப்பு கொடுக்குறான். நான் சொல்றேன், இவரே இப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சிந்திங்க.